இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் என்னவோ முடிஞ்சிருச்சு. ஆனால் அது ஏற்படுத்தின அலைகள் இன்னும் முடியலன்னு தான் சொல்லணும். சாம்பியன்ஸ் டிராபி ஃபைனலில் வந்து பாகிஸ்தான் 138 ரன்கள் எடுத்து 339 எடுத்தா ஜெயிச்சிடலான்னு சொல்லி ஒரு டார்கெட் வச்சாங்க. நாம் 158க்கே நிறைய கட்டிட்டோம். இதுக்கு அப்புறம் நடந்த விஷயங்கள் ஐயோ. ஃபஸ்ட்டு உத்தராகண்ட் கான்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா பல டிவிகள் போட்டு உடச்சி எரியப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அஸ்வின், கோலி, யுவராஜ் சிங் இவங்களோட ஃபோட்டோஸ்லாம் வந்து எரிக்கப்பட்டிருக்கு. நாம் ஜெயிச்சிருந்தோம்னா இவங்களுக்குலாம் மாலை போட்டு மரியாதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க ட்வீட்லாம் போட்டிருப்பாங்க. பட் இப்போதைக்கு தோற்று போனதன் காரணமாக எல்லாம் வந்து தீயில போட்டு கருக்கப்பட்டிருக்குன்னு தான் சொல்லுங்க. உத்தரப்பிரதேஷில் இருக்கிற கான்பூரில் தான் ரசிகர்கள் இப்போதைக்கு போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்திருக்காங்கன்னு சொல்லி செய்திகள்லாம் வந்து வண்ணம் இருக்குங்க. இது ஒரு பக்கம் இருக்க, காஷ்மீரில் இருக்கிற ஒரு பிரிவினைவாத இயக்கத்தோட தலைவர் மிர்வாஷ் உமர் ஃபாரூக் அப்படின்ற ஒருத்தர் வந்து ட்விட்டரில் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி ட்வீட்லாம் போட்டிருக்காரு. ஃபயர் ஒர்க்ஸ் எல்லா பக்கமும் இருக்குது, ஈது வந்து சீக்கிரமாக வந்த மாதிரி இருக்குது, நல்ல ஒரு டீம் இன்னைக்கு ஜெயிச்சிருக்கு, கங்க்ராச்சுலேஷன்ஸ் டீம் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இதை பார்த்து டென்ஷனான நம்ம கௌதம் கம்பீர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏன்ப்பா இங்கே உட்காந்துட்டு நீங்கள் பார்க்குறீங்க, அந்த பார்டரை கிராஸ் பண்ணீங்கன்னா அங்கே உங்களுக்கு இன்னும் சூப்பரான பட்டாசு வெடிக்கிற சத்தம்லாம் கேட்குமே, ஈத் செலிப்ரேஷனில் அங்கே போய் நீங்கள் பார்க்கலாமே, நான் வேணா ஹெல்ப் பண்ணிட்டுமா உங்களுக்கு பேக்லாம் பேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஆல்ரெடி கௌதம் கம்பீருக்கும் பார்டரில் இருக்கிறவங்களுக்கும் ஆகவே ஆகாது. ஏன்னா வந்து இந்தியன் ஆர்மி ஜவான்ஸ் மேலே விழுற ஒவ்வொரு அடிக்கும் 100 ஜிஹாதிஸோட வாழ்க்கை அழிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆல்ரெடி ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. ஸோ இந்த நேரத்தில் இது ஒரு பிரச்சனையாக உருவாகி இருக்குங்க. அடுத்தது, விராட் கோலி கிட்ட கேள்வி கேட்ட ஒரு ரிப்போர்ட்டர், ஆல்ரெடி தோற்று போயிட்டு சூரகாண்டில் உட்கார்ந்து இருந்த ஒருத்தரை வந்து இதில் நீங்கள் ரொம்ப ரசித்த ஒரு தருணம் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்க, ஏங்க நோ பாலில் விக்கெட் விழுந்தால் எப்படிங்க ரசிக்க முடியும், என்னங்க பேசுகிறீங்க கேள்வின்னு சொல்லிட்டு கோலி அந்த இடத்துல வந்து காண்டாகியிருக்கார். அது ஒரு பக்கம் இருக்க, பாண்டியா வந்து நல்லா விளையாண்டுட்டு இருந்தாரு, அவரை நீ தான் கெடுத்துவிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஜடேஜாவை பல பேர் வந்து காட்சி எடுத்திருக்காங்க. என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாண்டியா மட்டும்தான் ஹாஃப் செஞ்சுரியை தாண்டினது டீம்லேயே. மித்த எல்லாருமே 20, 30ன்னு சொல்லி அப்படியே போயிட்டாங்க. தோனி 4 ரன்ல அவுட் ஆகிட்டார். இதில் பாண்டியா மட்டும் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, 32 பாலில் ஹாஃப் செஞ்சுரி வந்து தாண்டினாரு. அது மட்டும் இல்லாமல் 43 பாலில் 6 சிக்ஸர் 4 பவுண்டரின்னு 76 ரன் கூச்சிருந்தார். ஸோ இந்த நேரத்தில் வந்து மொக்கையா ஒரு ரன் அவுட். இந்த நேரத்தில் வந்து ஜடேஜா இந்த பக்கம் வந்து பாண்டியா அந்த பக்கம் போயிருந்தாங்கன்னா முடிஞ்சிருக்கும், ஜடேஜா அவுட் ஆயிருப்பாரு. பட் ஜடேஜா தன்னோட விக்கெட்டை காப்பாற்றிக்கிறதுக்கு அவரோட இடத்துக்கு போக பாண்டியா தேவையில்லாமல் அவுட் ஆனார். ஸோ 30.3 ஓவர் முடிவில் 158க்கே இந்தியா வந்து சுருண்டுருச்சு. இந்த மாதிரி ஒரு நேரத்தில் நான் என்னோட விக்கெட்டை வந்து தியாகம் பண்ணியிருப்பேன்னு சொல்லி லக்ஷ்மன், விவிஎஸ் லக்ஷ்மன் இருக்கார் இல்லையா, அவரே வந்து ஜடேஜாவை வந்து கொஞ்சம் இறக்கி தான் ட்வீட்லாம் போட்டிருந்தாரு. அது மட்டும் இல்லாம என்ன அவுட் ஆக்கிட்டேன்னு சொல்லிட்டு பாண்டியாவும் டென்ஷனோட தான் வெளில வந்தார். அது எல்லாருமே பார்த்து தான் இருந்தோம். சச்சின் டெண்டுல்கரா இருந்தாலும் கூட அவரோட விக்கெட்டை வந்து பாண்டியாவுக்காக கொடுத்துருப்பாரு, ஜடேஜா கொடுக்கல, இது சரியான விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டு பல பேர் ட்விட்டரில் காட்சி எடுத்துட்டாங்க. அது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம செலிபிரிட்டிஸ் கிட்ட வந்து பாகிஸ்தான் டீமுக்கும் வந்து கைத்தறல் கிடைச்சிருக்குன்னு தான் சொல்லுங்க. அதாவது உண்மையிலேயே சூப்பராக விளையாண்டீங்க, பிரில்லியண்டாக விளையாண்டீங்க, தேவையில்ல சில மொக்கையான காரணங்கள்னால நாங்கள் தோத்து போயிட்டோம், பரவாயில்ல, உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி ரன்வீர் சிங் சொல்லியிருக்காரு, வருண் தவான் சொல்லியிருக்காரு, அபிஷேக் பச்சன் பேசியிருக்காரு. இருக்குங்க, பக்கத்து டீம்காரர் ஜெயிச்சாலும் பரவாயில்ல, நல்லா விளையாண்டிங்க, ஜெயிச்சாங்கன்னு சொல்றது தாங்க பெரிய மனுஷங்களோட மனசு. நமக்கு கண்டிப்பாக அந்த ஒரு மனசு இருக்குன்னு எப்பவுமே தெரியுங்க. இனி மோடி அவர்களை பார்த்து மீடியாக்கள் பயந்து சாகின்றன. எப்படி ஜெயலலிதா வந்து ஒரு கண்ட்ரோலில் மீடியாக்கள் வச்சுருந்தாங்களோ, தமிழக மீடியாக்கள், நான் மீடியாலே சொல்லியிருக்கேன், பெரிய பெரிய மீடியாவில் அவங்கள பார்த்து நீங்கள் ஜெயலலிதாவை பார்த்து பயப்படுறீங்கன்னு சொல்கிறேன். இன்றைக்கு நான் குற்றம் சாட்டுகிறேன், இந்த பெரிய மீடியாக்கள் மோடி அவர்களுக்கு பயந்து சாகின்றன.